இப்போ மூட்டு வலி அப்படின்னாவே நம்ம என்னென்னா மூட்டு தேஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு எண்ணத்துலேருந்து எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிடறோம். கண்டிப்பாக அப்படி கிடையாதுங்க. மூட்டு வலி வரக்கான காரணங்கள் நிறைய இருக்குது. நம்ம கால் மூட்டு தாங்கக்கூடிய வெயிட் என்னென்னா ஒரு 165 சென்டிமீட்டர்னா 65 கிலோ இருக்கலாம், அல்லது 67 இருக்கலாம், 68 இருக்கலாம். நீங்கள் அதே ஒரு 10 கிலோ அதிகமாக இருந்ததுன்னா நம்ம 10 கிலோவை டெய்லி தூக்கிட்டு நடக்கிற மாதிரி. அப்போ அந்த மூட்டு வலி கண்டிப்பாக வரத்தனை செய்யுங்க. அப்போ நாம் என்ன செய்யணும்? உடம்புனுடைய எடையை குறைக்கணும். அடுத்தது 2வது காரணங்க, உடம்புல அல்சர் வந்துட்டால் கண்டிப்பாக மூட்டு வலி வருது. எல்லா மூட்டுகளுக்கும் எண்ணெய் பசு தேவை. அதுக்காகத்தானே வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் குளியல் போடணும்னு சொல்கிறது. எண்ணெய் குளியல் போட்டு வரும்போது அதுலேருந்து வெளியே வந்துடலாம். வலிவாத தைலத்தை போட்டு முடிச்சு ஒத்தரம் இருக்குதுங்க, அதை கொடுத்தோம்னா அந்த மூட்டு வலி உடனே சரியாயிடும். பட் நீங்கள் மறுபடியும் என்கிட்டே வர்றீங்களா, மூட்டு வலி வருதுன்னு மறுபடியும் வந்து டாக்டரை எங்களுக்கு வலிக்குதுன்ட்டு மறக்காந்தானே தைலம் கொடுக்க போகிறேன், முடிச்சு கொடுக்க போகிறேன். பட் அப்படி வரக்கூடாதுங்க. மூட்டு வலிக்கான காரணம் கண்டுபிடிச்சி சரிப்படுத்தினீங்கன்னு நீங்கள் யாரும் எந்த வைத்தியர்கிட்டையும் நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்காகத்தானே மூட்டு வலிக்கு நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்கிறத நான் திரும்ப உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நல்ல மூட்டு வலி இருக்கிறத நடக்க முடியலைங்க, ரொம்ப எந்திரிக்கிறக்கே 15 நிமிஷம் ஆகுது, வயசு 65-70 ஆகி போச்சுனாலும் ஒன்றும் வேண்டாங்க. டெய்லி 1/4 கிலோ கருப்பு திராட்சை கொடுத்துருங்க. நல்ல மென்று கொட்டை தொப்பையெல்லாம் சேர்த்து சாப்பிட்டு வரட்டு ஒரு மாதத்தில் சுத்தமாக ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடுவார்.